Nemathi Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. மணிக்கணக்கில் பேசுற மோடி இப்ப ஏன் சைனா விஷயத்துல எப்படி கள்ள மௌனம் சாதிச்சாரோ அதே மாதிரி தான் அமெரிக்க விஷயத்துல பொதுவாக அந்த கை விலங்கு கால் விலங்கு விஷயத்துல இன்னைக்கு வரைக்கும் மோடி வாய திறக்கல. இல்ல மோடி தான் பேசணும்னு இருக்கா? ஒரு உள்துறை அமைச்சர் பேசலாம். நோ, பேசாத மோடி கிட்ட நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். மற்ற எல்லா விஷயத்திலும் நீங்க பேசுறீங்கல்ல, இப்படி அவமானப்படுற ஒரு இந்தியனு வெட்கி தலைகுடிய விஷயத்துல ஒரு பிரதமர் பேசணுமா கூடாதா? நம்ம தமிழன், குஜராத்தி, பஞ்சாபின் டிஃபரன்ஸ் பார்க்கல. பாரத் மாதா கி ஜெய்னு நீங்க கோஷம் போடலாம், கோஷம் போடாமலே நமக்கு அந்த உணர்வு இருக்கிறனால தான் நமக்கு துடிக்குது. அந்த ஹாசிப் கானுக்கும் அந்த உணர்வு இருந்துச்சு. இந்து முஸ்லீம் நம்ம பார்க்கல, நம்ம நாட்டுக்காரனை கை விலங்கு போட்டானே அதை இவர் வேடிக்கை பார்க்குறாரு, தடுக்கலையே. ஆனால் அதுக்காக ஒரு இணையதளத்தையே முடக்கிறது சர்வாதிகாரம். ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கும் தானே பண்ணுறீங்க. இல்லாட்டி வள்ளூர் கோட்டத்துலையும் ராஜரத்ன சைடத்துலையும் நீங்கள் கோஷம் தானே போட்டுட்டு இருப்பீங்க. அதிகாரம் இருக்கும் தானே சார் முடக்குறீங்க நீங்கள். பட் உணர்வையே காட்டக்கூடாது. நாங்கள் கள்ள மௌனம். இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு பிஜேபி வாய் திறந்து பேசியிருக்கா? இந்த கை விலங்கிட்டு கால் விலங்கிட்டு விஷயத்தில் அண்ணாமலை ஏதாவது ஒரு கருத்து வந்திருக்கா சொல்லுங்க? வந்தது சார் கவனிக்கல. ஏன் பேசல? எல்லாத்தையும் பற்றி பேசுறாரு. அண்ணாமலையே வாய் மூடி மௌனமா இருக்கிறார். 67க்கு முன்னாடி மும்மொழி கொள்கையை திணிக்க பார்த்தீங்க காங்கிரஸ். இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் எந்திரிக்கவே முடியல. அப்ப அறதான் தமிழ்நாட்டு மக்கள். கேந்திரிய வித்யாலயில் தமிழ் என்ன லட்சணத்தில் நீங்க வச்சிருக்கீங்கன்னு உண்மையான ஒரு வெள்ளை அறிக்கை அண்ணாமலை வெளியிடட்டும். இந்த இந்திக்காக ஒரு குரல் கொடுக்கட்டும். சரிதானா? திணிக்கிறது தப்புன்னு நம்ம சொல்றோம். கொடுக்க வேண்டிய காசை கொடுக்குறோம். நீங்க எப்படி கொள்கையை மாற்ற சொல்லலாம்? கொடுக்கணும்னு பிச்சை கிடையாது சார். இதை நான் சொல்லல. அன்னைக்கு குஜராத் பிரதமராக இந்த மோடி பயன்படுத்தின அதே வார்த்தை, நாங்கள் பிச்சைக்காரர்கள் அல்ல. முதல்ல அண்ணாமலை அதை எடுத்து படிக்கணும். படிங்க, தெரிஞ்சுக்கன்னு பல பேட்டிகளில் சொன்னார். முதல்ல அவர் படிக்கட்டும் மோடி என்ன சொன்னார்னு. நாங்கள் பிச்சைக்காரர்கள் அல்லன்னு சொன்னார். 60,000 கோடி கொடுப்போம், நீ 10,000 கோடி 12,000 கோடி கொடுத்துட்டு கணக்கு சொல்ல நாங்கள் பிச்சைக்காரங்களாம் கேட்டார். முதல்ல மோடி சட்டையை பிடிச்சு கேட்கணும். மோடியோட முகத்தை பார்த்து அண்ணாமலை கேட்பாங்க. பிஜேபிக்கு முதல்ல பச்சையாக சொன்ன தமிழ்நாடு பிஜேபிக்கு சுரணைகள் நம்ம தமிழ்நாட்டில் ஆளுநர் நினைக்கிறேன். இந்த தமிழருடைய உணர்வு என்னன்னு முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். அதில் நான் மதிக்கிற பல பேர் தலைவர்கள் இருக்காங்க. தமிழ்நாடு மத்திய அரசு என்ன செஞ்சாலும் அது ஓடோடி வந்து நியாயப்படுத்துறது, கவர்னர் என்ன அக்கிரமம் பண்ணாலும் அது ஓடோடி வந்து நியாயப்படுத்துறது. இந்த ஜென்மத்தில் நீங்கள் வளர மாட்டீங்க. வளரக்கூடாது, வளர அனுமதிக்க கூடாது. கோழிகளாக சில பேர் வச்சு பேச வைக்கலாம். 11.4 வாங்கிட்டோம். 18 புள்ளியில் யாரெல்லாம் இருக்கிறாங்க? ஓபிஎஸ் வாங்கின 3 லட்சம் ஓட்டு இருக்கு, டிடி வாங்கின 2 லட்சம் ஓட்டு இருக்கு. யாரை ஏமாத்துறீங்க? இது யாருக்கும் பிரயோஜனப்படாது. மாறா உங்களுக்கு நீங்களே துரோகம் பண்ணிக்கிறீங்க. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்று நம்ம நடந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்.பி. லட்சுமணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அண்மையில் நடந்த சம்பவத்தை பார்த்துருப்பீங்க. மிக ஒரு பாரம்பரியமான ஒரு ஊடக நிறுவனமாக அறியப்படக்கூடிய விகடன் குழுமத்தினுடைய இணையதள பக்கம் முடக்கப்பட்டிருந்துச்சு. தொடர்ச்சியாக பிஜேபியினுடைய தலைவர் திரு அண்ணாமலையினுடைய புகார் அடிப்படையில் தான் நடந்துச்சுன்னு ஒரு செய்தி உலவிக்கிட்டு இருக்கு. பிஜேபிக்காரங்க ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. எப்படி நீங்கள் மோடி எப்படி வரையலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் கருத்து சுதந்திரன்ற அடிப்படையில் மிக மோசமாக இவங்க பேசியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி மதிப்பீடு பண்ணுறீங்க? பிஜேபியினருடைய உணர்வுகளை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அவருடைய வேதனையில் நியாயம் இருக்குது. பட் கருத்து சுதந்திரங்கிற பெரிய அலங்கார வார்த்தையெல்லாம் தள்ளி வைப்போம். ஒரு சாதாரண குடிமகனாக விகடன் ஊழியர் மனசில், அவர் இந்துவோ முஸ்லீமோ கார்ட்டூன் வரைந்தவர் மனசில் ஒரு வேதனை இருக்கும்ல. உலக அளவில் பல விஷயங்களில் ராஜதந்திரத்தை கடைப்பிடிச்சு இந்தியாவுடைய பெருமையை மேலே கொண்டுட்டு போயிட்டுருக்கிறாருங்கிறது எவ்வளோ நிஜமோ சில விமர்சனங்களும் பிரதமர் மோடி மேலே இருக்குது. அப்படிப்பட்ட பிரதமர் எந்த பிரச்சனையும் பற்றியும் மணிக்கணக்கில் பேசுகிறவர், எழுதி வச்சு கூட இல்லாமல் தேர்தல் பிரச்சாரங்களில் பிரச்சனைகளை பேசுகிற போது நேருவை திட்டுறதில் ஆரம்பித்து அவர் செஞ்ச சாதனைகள் வரைக்கும் மணிக்கணக்கில் பேசுகிறார்ல. அப்படிப்பட்ட பிரதமர் உலக அளவில் பல விஷயங்களில் இந்தியாவுக்குன்னு ஒரு இடத்த தக்க வச்சுக்கிட்டே போகிறோம், மேலே போகிறோங்கிற அந்த இயல்புக்கு நேர் மாறா சட்டவிரோதமாக குடியிருந்தார்கள்ங்கிற அந்த ஒற்றை வரியை வச்சுக்கிட்டு அங்கே போதை மருந்து கடத்தினார்கள், கொள்ளையில் ஈடுபட்டார்கள், கற்பழிப்பில் ஈடுபட்டார்கள், ஸ்கூல்லையும் மால்லையும் புகுந்து துப்பாக்கி எடுத்து கண்டபடி சுட்டாங்கன்னு எந்த குற்றச்சாட்டும் அந்த 2 ஃப்ளைட்டில் வந்தவங்க ஒருத்தர் மேலே கூட கிடையாது. விசா காலம் முடிந்து இருந்தார்கள் அல்லது விசா இல்லாமல் இருந்தார்கள். இதுதான் சட்டவிரோத குடியேற்றம்னா அதுதான், 2ல் 1 தான்.
அவன் வந்து இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுருக்கான். அந்த பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வரி எடுத்தோடனே இருக்கும், இந்த இதை வைத்திருப்பவருடைய உரிமைகளை நீங்கள் பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜனாதிபதி நமக்கு ஒரு கேரண்டி கொடுத்த மாதிரி, நம்மளை அங்கீகரித்த மாதிரியான ஒரு பாரா இருக்கும். ஓகே, இன் பிரின்சிபிள் அல்லது ரிட்டனில் ஜனாதிபதி இருந்தால் கூட ப்ராக்டிக்கலாக யார்? பிரதமர் தான். சரி, அப்படி இருக்கிற போது சரி சட்டவிரோதம்ட்டாங்க, பிடனை விட இவர் கொஞ்சம் கடுமையான கொள்கைகளை அமல்படுத்தி நான் வெளியேற்றுவேன்னு சொல்ல வெளியேற்ற ஆரம்பிச்சிட்டார். மெக்சிகோலையோ கனடாவிலையோ தொடங்கிடுச்சு பிரச்சனை. கொலம்பியா அப்படின்னு பல நாடுகளில் இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒரு வான் பண்ணிட்டே இருக்கிறார். இந்தியா கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும். ப. சிதம்பரம் சொன்ன மாதிரி, மற்றவர்கள் சொன்ன மாதிரி இந்த விமானத்தை அப்படிலாம் ஏற்றிட்டு வந்தாலும் இங்கே இறக்க முடியாது. இந்திய அரசனுடைய அனுமதி இல்லாமல் வெளிநாட்டு விமானங்கள், அனுமதியற்ற விமானங்கள் எதுவுமே இந்திய எல்லைக்குள்ள வர முடியாது, லேண்ட் ஆக முடியாது. எல்லைக்குள்ள வந்துட்டா கூட கூப்பிட்டு வான் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. லேண்ட் ஆகணும்னா கண்டிப்பாக அந்த விமான போக்குவரத்து அமைச்சகத்தினுடைய அந்த அதிகாரிகளுடைய தொழில்நுட்பத்தினுடைய உதவியோ அறிவுரையோ அனுமதியோ இல்லாமல் இறங்கவே முடியாது. ஓகே. ஸோ இந்தியாவுக்குள்ள வரப்போது நல்லா தெரிஞ்சிடுச்சு, அவங்களால தடுக்க முடியல. ரைட்டு, அவர் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கிறாரு, வரட்டும் கூட நினைச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கிறோம், வந்தவங்களை ஒருத்தர் கூட தமிழன் கிடையாது. நம்ம குஜராத்காரனையும் பஞ்சாப்காரனையும் மற்ற மாநிலத்தை சேர்ந்து நம்மள ஒருத்தரா பார்க்கறதுனால தான் நமக்கு அந்த உணர்வு வருது. என்னடா நம்மால சங்கிலி போட்டானே, கையில போட்டே போல கால்லையும் போடுறானே அப்படின்னா ஒரு உணர்வு வரவும் தானே சார் இந்த கார்ட்டூன்ல அது எதிரொலிக்குது. அப்படிலாம் வந்த பிறகு கூட அந்த விமானத்தை எங்கள் விமானத்தை அனுப்புகிறோன்னு ஒன்று நீங்கள் சொல்லலையா, சொல்லி எடுபடலையா ரைட்டு. அந்த அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் கள்ள மௌனம் சாதிக்கிற வரைக்கும் நம்ம யூகம் என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன் மௌனமாக இருக்காங்க? அப்போ இவங்க சொல்லலையா, சொல்லி இவர் கேட்கலையா? ட்ரம்ப் என்னுடைய நீண்டகால நண்பர்னு இப்போ சொல்லலை, போன தடவையே சொன்னார். அந்த ட்ரம்ப்புக்காக ஒரு ஓட்டெல்லாம் இந்தியர்கள் மத்தியில் போய் கேட்டார். அவ்வளோ நெருக்கமான நட்பு இருந்தும் இப்படியே எதுவும் நடக்கலையா, இல்லை அந்த முயற்சியை எடுக்கலையா? அப்படி பல கேள்விகள் தான் ஒரு பத்திரிகைக்கார மனசுக்குள்ளே வரும். கார்ட்டூன் வரைகிறவனும் பத்திரிகைக்காரன் தான், மக்களுடைய உணர்வுகளை தன் தூரிகைக்கு கொண்டு வந்து வரைகிறவன் தான். அந்த எண்ணத்தில் இவரையே கைவிலக்கு போடலாம்னா என்ன அர்த்தம்? ட்ரம்ப்பு கிட்ட இவர் இது எடுபடலை, அல்லது இவர் கொஞ்சம் கள்ள மௌனத்தை அப்படி பதுங்கி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. எனக்கும் அளிக்குது. என்னை ஆளுகிற பிரதமர் அவர், பிஜேபிக்காரங்களுக்கு மட்டும் பிரதமர் அல்ல. இதை முதல்ல பிஜேபிக்காரங்க புரிஞ்சுக்கணும். ஏதோ எங்க பிரதமர், நம்ம பிரதமர் அவரு அப்படி கைவிலங்கு போட்டு உட்கார வச்சா எனக்கும் தான் வலிக்குது. அதை நான் ஏத்துக்கிறேன், முதல் வரியிலே சொல்லிட்டேன். இந்த பக்கமும் ஒரு பார்வை பாருங்க. அப்ப நம்ம இந்தியர்களை நீங்க ஆஹா ஓஹோன்னு இப்படி பிரதமர் அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணா அதுக்கு பொறுப்பேற்கிற மோடி, பெருமைகளுக்கு பொறுப்பேற்கிற மோடி இந்த அவமானத்துக்கும் பொறுப்பேற்கணும் தான் நம்ம சொல்ல வர்ற கருத்து. விகடன் சொல்ல வந்தது அதைத்தான். சரி, அவசரப்பட்டுட்டீங்க, ஏதோ ட்ரம்ப் கொஞ்சம் அவசரம் பண்ணிட்டார், அதான் அடுத்த வாரம் அமெரிக்கா போறாருல, போயிட்டு வரும்போது ஒரு ராஜதந்திரங்களை யூஸ் பண்ணி இனிமேல் நடக்காம பார்த்துக்குவார்னு நினைச்சு நான் கூட 50% கொஞ்சம் லேட்டாக விட்டுருக்கலாமோ கூட, அமெரிக்கா பயணை முடிச்சு கூட அந்த கார்ட்டூன் வந்திருக்கலாமோ கூட நானும் நினைச்சேன் தனிப்பட்ட முறையில். ஓகே, தப்புன்னு நினைக்கல, கொஞ்சம் பொறுமையாக அமெரிக்கா போயிட்டு வந்து கூட இன்னும் கொஞ்சம் கிழிச்சிருக்கலாமோ அப்படின்னு கூட நம்ம நினைப்போம்ல. அதையும் பார்த்தா அமெரிக்கா போனார், சில பல நல்லது நடந்துச்சு. இந்த விஷயம் உள் அறையில் பேசப்பட்டிருக்கலாம்னு சசி தரூர் போன்றவர்கள் கூட சொல்றாங்க. ஆனா இப்பவும் இந்திய அரசு கள்ள மௌனம் தான் காக்குது. பிரதமர் மோடி, இந்திய அரசு கூட சொல்ல மாட்டேன், மோடி மௌனம் காக்குறாரு. மணிக்கணக்கில் பேசுற மோடி இப்ப ஏன் மௌனம்? சைனா விஷயத்துல எப்படி கள்ள மௌனம் சாதிச்சாரோ அதே மாதிரிதான் அமெரிக்க விஷயத்துல பொதுவாக அந்த கை விலங்கு கால் விலங்கிட்ட விஷயத்துல இன்னைக்கு வரைக்கும் மோடி வாய திறக்கல. இல்ல மோடி தான் பேசணும்னு இருக்கா? ஒரு பேசாத மோடி கிட்ட நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். மற்ற எல்லா விஷயத்திலும் நீங்க பேசுறீங்கல்ல, இப்படி அவமானப்படுற ஒரு இந்தியனும் வெட்கி தலைகுனிற விஷயத்துல ஒரு பிரதமர் பேசணுமா கூடாதா? அதைத்தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். பேசாத பிரதமர் நம்ம எதிர்பார்க்கிறோம். மணிக்கணக்கில் பேசுற பிரதமர், மற்ற அமைச்சர்களுடைய டோன் பண்ணிட்டு இவர் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிற பிரதமர் தப்பு கிடையாது. இவருடைய எண்ணத்துல உதிச்ச திட்டங்கள் அமலாகிற போது அது தான் சாதனையா சொல்லிக்கிறது தப்பே கிடையாது. அப்படிப்பட்டு மௌனம் காக்குறார். அமெரிக்கா போயிட்டு வந்து மௌனம் காக்குறார். சரி, உள் அறையில ராஜதந்திரம் நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன நப்பாசை நமக்கெல்லாம் இருந்தது, எனக்கும் இருந்தது. ஓகே, ஆனா நேற்று காலையில வந்து இறங்கின விமானத்துல திரும்பவும் கை விலங்கு கால் விலங்கு போட்டு தான் வந்து இறங்குறான். இப்ப இறங்குனதுலயும் ஒருத்தன் கூட தமிழன் கிடையாது. நம்ம தமிழன் குஜராத்தி பஞ்சாபின் டிஃபரன்ஸ் பார்க்கல. பாரத் மாதா கி ஜெய்னு நீங்க கோஷம் போடலாம், கோஷம் போடாமலே நமக்கு அந்த உணர்வு இருக்கிறனாலதான் நமக்கு துடிக்குது. அந்த ஹாசிப் கானுக்கும் அந்த உணர்வு இருந்துச்சு. இந்து முஸ்லீம் நம்ம பார்க்கல, நம்ம நாட்டுக்காரன கை விலங்கு போட்டானே அதை இவர் வேடிக்கை பார்க்கிறாரு, தடுக்கலையே. அப்ப தடுக்க நினைச்சும் நடக்கலையே அப்படிங்கிற பல ஆதங்கம் தான் அந்த கார்ட்டூன்ல ஒளிஞ்சிருக்கே தவிர மோடி என்கிற தனிநபரை அவமானப்படுத்துவது அல்ல. சரி, அப்படியே தவறு, உங்களுடைய வேதனையை நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிருக்கணும்? விகடன் அலுவலகத்துக்கு ஒரு கடிதம் எழுதுங்க, இல்ல ஒரு குழுவா போய் சந்திச்சு பேசுங்க. இது ரொம்ப காயப்படுத்துது. பதவியில் இருக்கிற ஒரு பிரதமரை, எந்த ஒரு தனி மனிதரை இப்படி அவமானப்படுத்தாதீங்க, இனிமேல் உங்களுடைய போக்கை மாத்திக்கங்க சொல்லிட்டு வாங்க. 1000 வழி இருக்குல்ல சார். நீங்க கருத்து சுதந்திரத்தை பத்தி 10 நாள் முன்னாடி பேசுறீங்க, 20 நாள் முன்னாடி பேசுறீங்க, அவரை உள்ள போடலாமா இவரை வெளியே விடலாமான்னு ஸ்டாலினுக்கு எதிராக குரல் கொடுத்தீங்க.
கருத்து சுதந்திரத்தை நசுக்கிறது ஸ்டாலினா இருந்தாலும் தப்பு தான், எடப்பாடியா இருந்தாலும் தப்பு தான், காங்கிரஸ் பிஜேபியா இருந்தாலும் தப்பு தான். ஆனா அதுக்காக ஒரு இணையதளத்தையே முடக்கிறது சர்வாதிகாரம். ஆட்சி அதிகாரம் கையில இருக்கும் தானே பண்றீங்க. இல்லாட்டி வல்லூர் கோட்டத்திலையும் ராஜரத்ன ஸ்டேடியத்திலையும் நீங்க கோஷம் தானே போட்டுட்டு இருப்பீங்க. அதிகாரம் இருக்கும் தானே சார் முடக்குறீங்க நீங்க. இது தப்பு. அது உங்க உணர்வுகளை சொல்லுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பண்றாங்கன்னா நம்ம சொல்லலாம், ஆமா இவங்க ஏதோ குறி வச்சு அடிக்கிறாங்க கூட. ஒரு பத்திரிகைக்காரனா அதையும் நான் புரிஞ்சுக்குவேன். எல்லாத்தையும் தாண்டி தான் நானும் வந்திருக்கிறேன். என்ன நடக்கும் நமக்கும் தெரியும். பட் உணர்வையே காட்டக்கூடாது. நாங்க கள்ள மௌனம். இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு பிஜேபி வாய் திறந்து பேசியிருக்கா? இந்த கை விலங்கிட்டு கால் விலங்கிட்டு விஷயத்துல அண்ணாமலை ஏதாவது ஒரு கருத்து வந்திருக்கா சொல்லுங்க? வந்ததா சார்? நான் கவனிக்கல. ஏன் பேசல? எல்லாத்த பத்தி பேசுறாரு அண்ணாமலையே வாய் மூடி மௌனமா இருக்கிறார். சொல்லுங்க, போட்டது நியாயம்தான் சொல்லுங்க. இல்ல பிரதமர் மோடி பேசுறது எடுபடலைன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இதை மட்டும் பதுங்கிடுறீங்க, மற்றதுல எல்லாம் கூட்டி வந்து வச்சு வைக்கிறீங்க. ரைட், உங்க புகழ உங்க பெருமைகளை எப்படி உறக்க சொல்றீங்களோ சில அவமானங்களை மேடை போட்டு ஒத்துக்க வேண்டாம். ஆனா மௌனமாவது ஒத்துக்கிட்டு கடந்து போகணும்ல. அதுவும் செய்ய மாட்டோம். பேசுனா நாங்க உறக்க பேசுவோம். அவமானங்களையோ தவறுகளையோ அப்படியே போட்டு மூடி மறப்போங்கிறது எந்த வகையில் நியாயம்? இந்த மாதிரி கார்ட்டூன்கள் தான் வெளிக்கொண்டு வரும். ஒட்டுமொத்த நிஜமான தேசிய உணர்வு படைத்த ஒவ்வொருவருடைய உணர்வை தான் அந்த கார்ட்டூன் வெளியில காட்டுச்சு. நடுவண் அரசு தான் அதை பண்ணுச்சுன்னு உறுதியா நீங்க சொல்றீங்களா? எது விகடன் என்ன சொல்றாங்கன்னா எதை பண்ணுச்சு? அந்த இணையதளத்திலேயே அந்த இருக்கு, அந்த ஏஜென்சியோட பேரே போட்டிருக்கு. சில இதுல தெரியுது, சில தெரியலங்கிற. சில ஏஜென்சி போட்டு ஜியோல தெரியுது, பிஎஸ்என்எல்ல தெரியல அப்படின்னு எதாவது சொல்றாங்க. எது வேணாலும் இருக்கட்டும் சார். ஒரு அறிக்கை, இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, இணையதளத்தை நாங்கள் முடக்கவில்லை, ஐஎன்பி மினிஸ்ட்ரியோ. எல்முருகன் சொல்றாரு, நாங்க விசாரிச்சு சொல்றோம்னு சொல்லியிருக்காரு சார். விசாரிச்சு சொல்றோம்னு சொல்லி 1/2 மணி நேரம் போகுது சார். நேற்று காலையில முந்தா நாள்ல இருந்து ஓடிக்கிட்டு இருக்கு சார். இது இன்னுமா விசாரிக்கிறீங்க? தப்பு பண்ணாதீங்க. தப்புக்கு மேல தப்பு பண்ணக்கூடாது. நான் இப்போ சொல்றேன், பிஜேபியினுடைய ஒவ்வொரு தொண்டருடைய உணர்வுலையும் அவர்கள் மனசுல தனி மனித நியாயம் இருக்கு இருக்கு இருக்கு. ஆனா ஒரு இந்தியனை நினைச்சு பாருங்க, ஒரு இந்தியனுக்கும் கார்ட்டூன்ல இருக்கிற அந்த உணர்வு இருக்கு இருக்கு இருக்கு. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி தமிழக அரசு சில விஷயங்களை எதிர்த்து பேசுறாங்க, குரல் கொடுக்குறாங்க, ஒத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. நடுவண் அரசு ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாங்க. அதன் ஒரு நீட்சியா தான் இந்த ஒன்றிய அரசினுடைய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எங்களுடைய கொள்கையை ஏற்றுக்க சொல்லுங்க, அப்போதான் பணம் தரும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. மாநில அரசு ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறாங்க. மும்மொழி கொள்கை தொடர்பாக நேற்று கட்சி துவங்கிய விஜய் வரைக்குமே இதை எதிர்த்து குரல் கொடுத்துருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரத்தை? சர்வாதிகாரம் சார். இப்படியெல்லாம் ஒருத்தர் மிரட்டக்கூடாது சார். நீங்க இல்ல ரியாக்ஷன் சரியா இருக்கா? எந்த ரியாக்ஷன்? மாநில அரசோட ரியாக்ஷன் என்ன பண்ணிருக்கணும்? 40 MP இருக்கிறாங்க சார், என்ன சார் பண்றாங்கன்னு அதிமுக கேட்கறாங்க, பாமக கேட்கறாங்க. இந்த 40 MP வச்சு என்ன பண்ண முடியும்? பச்சையா சொன்ன நாக்கு கூட வலிக்க முடியாது. ஆனால் ஒரு நாடாளுமன்றம் நடக்கிற போது குரல் எழுப்ப முடியும், எதிர்ப்புகளை பதிவு பண்ண முடியும், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் பேச முடியும். கண்ட நேரத்தில் இருந்துச்சு பேச முடியாது, சபை குறிப்பில் ஏறாது. அதிமுக தண்ணி தரலன்னு முடக்குனாங்க சார், நாடாளுமன்றத்தை முடக்குனாங்க சார். நீங்க முடக்குங்க சார் நாடாளுமன்றத்தை கேட்கறாங்களா இல்லையா? நடக்கட்டும், நான் நியாயப்படுத்தல. அதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு. அரசியல் கட்சி மாதிரி நான் பேச முடியாது. அதான் நான் கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிப்பேன். அன்னைக்கு நாடாளுமன்றத்தை முடக்குனது காவிரி பிரச்சனைக்காக அல்ல. சில ரகசியங்களை சொன்னா அதிமுக தான் அவமானப்படணும். எனக்கும் தெரியும். நாடாளுமன்றத்தை நடக்கக்கூடாதுன்னு ஆண்டு கொண்டிருந்த பிஜேபி நினைச்சிச்சு. அதுக்கு அதிமுக துணை போனது. சரிதானா? அதை விட்டுருந்தா சந்திரபாபு நாயுடு, ஒய்எஸ்ஆர் ராஜசேகர ரெட்டி சேர்ந்து, ஜெகன்மோகன் ரெட்டி அந்த கட்சியும் சேர்ந்து ஒரு தீர்மானம் கொண்டு வர போறாங்க. நாடாளுமன்றம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அதுக்கு அதிமுக துணை போனது. சரி, அப்படி காவிரியில முடக்குனீங்களே, என்ன சாதிச்சிங்க? வெளி சொல்லுங்க சார். முடக்கிறது அவங்க நோக்கம், தீர்வு தான் நோக்கம். முடக்கிறது சாதனை கிடையாது, உணர்வை காட்டுறது. அந்த உணர்வுக்கு ஒருத்தருக்கு ஒரு வழிமுறை இருக்கு. நாடாளுமன்றம் நடக்கும் போது தான் முடக்க முடியும். சரிதானா? விலங்கு போட்ட போது அன்னைக்கு நாடாளுமன்றம் முடங்கியது. முடங்கலையா? 2 நாள் முடங்குச்சு சார். அந்த அழுத்தத்தின் காரணமாக தான் பேசாத ஜெய்சங்கர் பேசினார். 2 அவையிலேயே அறிக்கையை வாசிச்சார். அவங்களா வாசிக்கல, நாடாளுமன்றத்தை முடக்கம் தான் வாசிச்சார். பேப்பர் எடுத்து பாருங்க. வேற எப்படி காட்ட முடியும்? சட்டையை பிடிச்சி ஒழுக்க முடியுமா? ஃபாரின் மினிஸ்டர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கேட்டை போட்டு பூட்டி சாவி நம்ம எடுத்து வந்துடலாமா சென்னைக்கு? விஷயம் முடக்கிறதுல இல்லை, உணர்வுகளை காட்டுறது இல்லை. இவ்வளவெல்லாம் நடந்து கூட நாடாளுமன்றம் நடந்த போதும் பிரதமர் வாய் திறக்கலைங்கிறதான் திருப்பி அந்த கார்ட்டூனுக்கு வாங்க. ஸோ அதே தான் இந்த விஷயத்துலையும். இந்த நாட்டில், இந்த மாநிலத்தை, தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற மாதிரி 67ல இருந்து இருமொழி கொள்கை தான். 67க்கு முன்னாடி மும்மொழி கொள்கையை திணிக்க பார்த்தீங்க காங்கிரஸ். இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் எந்திரிக்கவே முடியல. அப்போ அறதான் தமிழ்நாட்டு மக்கள். இன்னைக்கு வரைக்கும் எந்திரிக்கல. இதே மரியாதை தான் பிஜேபிக்கும் கிடைக்கும், வேற எவர் இந்த மாதிரி சேட்டை பண்ணாலும் கிடைக்கும். 3வது மொழியை 4வது மொழியை கற்றுக்க கொடுக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை. இன்னைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கு, இந்தி பிரச்சார சபா இருக்கு, நல்லா ஜெகஜோதியா இருக்கு. அட்மிஷன் கூடிக்கிட்டு தான் போகுது. நானும் ஹிந்தி படிக்கிறவன் தான், எனக்கும் ஆசை இருக்கு, என்னை யாரும் தடுக்கல.
ஆனால் என்னை யாரும் நிர்பந்திக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கே இந்த அறிவு இருந்தால் வளர்ற பிள்ளைங்க மனசில் நீங்கள் திணிக்காதீங்கன்னு சொல்கிறோம். காசு இருக்கிறவங்க படிக்கலாம், அரசு பள்ளி மாணவர் படிக்கக்கூடாது, அது இந்த மாநிலத்து உரிமை. நீ திணிக்கிறீங்க. வேறு எந்த மொழியை இருந்தாலும் நாங்கள் சொல்கிறோம் இந்தின்னு சொல்லியிருக்குமான்னு ஏதோ யோகியர் மாதிரி சில பேர் கேள்வி கேட்குறாங்க. அந்த எந்த மொழின்ற மற்ற மொழிக்கு நீ என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்படுத்தி வச்சிருக்க? வெறும் சமஸ்கிருதத்துக்கு கொண்டு கோடிகளை கொட்டுறீங்க பயன்பாட்டில் இல்லாத ஒரு மொழிக்கு. கேந்திரிய வித்யாலயில் தமிழை என்ன லட்சணத்தில் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னு உண்மையான ஒரு வெள்ளை அறிக்கை அண்ணாமலை வெளியிடட்டும், இந்த இந்திக்காக ஒரு குரல் கொடுக்கட்டும். சரிதானா? திணிக்கிறது தப்புன்னு நம்ம சொல்றோம். கொடுக்க வேண்டிய காசை கொடுக்குற நீங்க எப்படி கொள்கையை மாற்ற சொல்லலாம்? பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தியதை உத்தரகாண்ட் மாநில அரசு ரத்து செய்தால்தான், திரும்ப பெற்றால்தான் உத்தரகாண்ட் மாநிலத்துக்கு நிதி கொடுப்போம் சொன்ன அண்ணாமலை சும்மா இருப்பாரா? பிஜேபி சும்மா இருக்குமா? அந்த கொள்கையை அமல்படுத்தணும்னு சொல்லி தான் உத்தரகாண்டில் பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்கு. அது அவங்க கொள்கை சார். அதை போய் சீண்டி பார்க்கலாமா? நாளைக்கு காங்கிரஸ் சார்பாவோ இடதுசாரிகளோ ஒரு 3வது அணியோ ஆட்சியில் வந்துட்டு பிஜேபி அடிப்படை கொள்கையை மாத்திராத நிதி கொடுக்கறது உங்க வேலை, உங்க டியூட்டி. அது நீங்க காட்டுற கருணை அல்ல. முதல்ல இந்த புரிதல் வரணும். சர்வாதிகார பார்வையை தள்ளி வச்சுட்டு ஜனநாயகர் இருக்கிற கண்ணாடி எடுத்து மாட்டினீங்கன்னா, ஆஹா நம்ம இந்த வார்த்தையை தான் பயன்படுத்தணும், இப்படிதான் நடந்து கொள்றோம், அந்த சுய அறிவு வரும். காசு கொடுக்கணும்னு பிச்சை கிடையாது சார். இதை நான் சொல்லலை. அன்னைக்கு குஜராத் பிரதமராக அந்த மோடி பயன்படுத்தின அதே வார்த்தை, நாங்கள் பிச்சைக்காரர்கள் அல்ல. முதல்ல அண்ணாமலை அதை எடுத்து படிக்கணும். படிங்க, தெரிஞ்சுக்கங்கன்னு பல பேட்டிகளில் சொல்றார். முதல்ல அவர் படிக்கட்டும். மோடி என்ன சொன்னார்னு, நாங்கள் பிச்சைக்காரர்கள் அல்லன்னு சொன்னார். 60,000 கோடி கொடுப்போம், நீ 10,000 கோடி 12,000 கோடி கொடுத்துட்டு கணக்கு சொல்லுவேன், நாங்கள் பிச்சைக்காரங்களான்னு கேட்டார். முதல்ல மோடி சட்டையை பிடிச்சு கேட்கணும். அவர் மோடியுடைய முகத்தை பார்த்து அண்ணாமலை கேட்கணும். கேட்பாரா? அன்னைக்கு மோடி மாநில நலனுக்காக பேசல நியாயம் இருந்தது. இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் பேசுகிற பேச்சில் நியாயம் இருக்கு. இருமொழி கொள்கை இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. பார்த்தீங்களா? 2 மொழி லாங்குவேஜை படித்து இந்தியே படிக்கல, அதனால தமிழ்நாடு உருப்படாமல் போச்சு. யாராவது ஒருத்தனை சொல்லுங்க. டேட்டாவே அப்படி இல்லை. உலகத்தில் எங்கெங்கேயோ இருக்கான் சார் தமிழை இருமொழி கொள்கையில் படிச்சு. அதில் ஒருத்தர் சிபிஎஸ்சி படிச்சு ஜெர்மன் கூட படிச்சிருப்பான், பிரெஞ்சு படிப்பான், இதை இந்தியையும் படிச்சிருப்பான். அப்படி படித்த சுந்தர் பிச்சையை, அப்படி படித்த எக்ஸ் ஒய்யை இந்த அரசுகள் எதுவுமே தடுத்ததில்லை. கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி, ஓபிஎஸ், ஜானகி யாருமே தடுக்கலை. அவன் என்ன நினைச்சாலும் படித்தான் விருப்பப்படி. இருமொழி கொள்கையில் படித்தவனு இருக்கிறான், 3வது லாங்குவேஜ் விருப்பப்பட்டதை படித்தவனு இருக்கிறான், எங்கேயோ இருக்கிறான். அட்டாமிக் எனர்ஜியிலிருந்து ஸ்பேஸில் ராக்கெட் விடுறது வரைக்கும் எல்லாத்துலையும் சாதனை படைச்சவன் தமிழில் இருக்கிறான். இருமொழி கொள்கையை படித்தவன் தான். வீரமுத்துவேல், இன்னும் பல பேர் வந்து மயில்சாமி, அண்ணாதுரை, யாரு சார் சந்திர மண்டலத்துக்கு வந்தாங்களா? இங்க இருந்துட்டு சந்திர மண்டலத்துக்கு ராக்கெட் விட்ட ஆட்கள் தமிழனாக இருந்து இருமொழி கொள்கை அமல் இருக்கிற போதே பிறந்து வளர்ந்து படித்த நபர்கள் இவங்கெல்லாம். என்ன கட்டு போச்சு? இது பலன் தரலன்னு நிரூபிங்க, நம்ம அடுத்தது விவாதிக்கலாம். இன்னொரு மொழியை படிங்கன்னு சொல்லுங்க, அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் நிர்பந்தப்படுத்தி அதில் கையெழுத்து போட்டாதான் நிதி தருவோம் சொல்றது சர்வாதிகாரம். ஒரு துளி கூட இதை அனுமதிக்க கூடாது. இல்லை, இது கேட்கும்போது இப்போ உங்களை போன்ற ஊடகங்களாக இருக்கட்டும், சாதாரண மக்களுக்கே கூட ஒரு தமிழ்நாட்டு பிரஜைக்கு கோபம் வருது, என்ன இப்படி பண்ணுறாங்கன்னு. அப்போது இதனுடைய நீட்சி எங்கே தான் சார் போய் முடியும்? ஏன்னா கல்வியிலேயே கை வைக்கிறாங்க. இல்லை, நீட்சி முடியணும், அப்படி தகராறு வரணும், திருப்பி இந்திய எதிர்ப்பு போர் தொடங்கணும் அப்படிலாம் இல்லை. பிஜேபிக்கு முதல்ல பச்சையா சொன்ன தமிழ்நாடு பிஜேபிக்கு சொரணைங்கிறது ஒன்று வரணும். நம்ம தமிழ்நாட்டில் ஆளணும்னு நினைக்கிறோம். இந்த தமிழருடைய உணர்வு என்னன்னு முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். அதில் நான் மதிக்கிற பல பேர் தலைவர்கள் இருக்காங்க, தனிப்பட்ட முறையில் நான் சொல்லலை. நீங்கள் இங்கே ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களே, அது குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்டெப்பை கன்ஸ்ட்ரக்டிவாக நீங்கள் எடுத்து வைக்கணும்னு நினைச்சா முதல்ல இந்த மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு மத்திய அரசு என்ன செஞ்சாலும் அது ஓடோடி வந்து நியாயப்படுத்துறது, கவர்னர் என்ன அக்கிரமம் பண்ணாலும் அது ஓடோடி வந்து நியாயப்படுத்துறது. இந்த ஜென்மத்தில் நீங்கள் வளர மாட்டீங்க, வளரக்கூடாது, வளர அனுமதிக்க கூடாது. நீங்களும் இந்த உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு வாங்க. நீங்களும் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யுங்க, ஆட்சி பண்ணுங்க. யார் வேணாம், உங்களை யார் தடுக்க முடியும்? எதுவுமே செய்யாம என்ன நடந்தாலும் நியாயப்படும். தமிழ்நாட்டு நலனுக்கு இது நேர் எதிர்னா கூட அதை நியாயப்படுத்தி ஒரு பிரஸ் மீட் வைக்கிறது. அரிட்டாப்பட்டியில பாத்தீங்களா? அது எங்களுக்கு கிடைச்ச வெற்றி. எப்ப பேசுனீங்க? உங்களுக்கு நிஜமாகவே அந்த உணர்வு இருந்தா டெண்டர் லிஸ்ட்லயே அரிட்டாப்பட்டியை சேர்த்திருக்க கூடாது. அண்ணா திமுக செய்ய தவறியதை திமுக செய்ய தவறியதை பிஜேபி செஞ்சிருக்கணுமே, ஏன் செய்யலை? ஏன்னா உங்களுக்கு நிஜமாவே இங்க ஈடுபாடு கிடையாது. நான் பச்சையா சொல்லுவேன், தமிழ்நாட்டுக்கு இந்த இது பண்ணிருக்கணும். நல்லது ஒன்று சொல்லுங்க சார், 11 ஆண்டு கால மோடி ஆட்சியில் வாஜ்பாய் கூட விடுங்க, நாங்க இதை பண்ணிருக்கணும், ஒரு நல்ல ஸ்கீம் சொல்லுங்க சார். இப்போ கூட நிர்மலா சீதாராமன் சொன்னாங்களா சார், முத்ரா ஸ்கீம்ல நிறைய லோன் நான் திட்டம் எம்எஸ்எம்இ லோன்ஸ் இந்த சந்திரசேகர் குஜ்ரால் மாதிரி பலவீனமான பிரதமர் இருந்தாலும் வரக்கூடிய பணம் அதெல்லாம் நான் கிண்டலுக்கு சொல்லலை. டிஃபால்ட்டா வருது, ஒரு துறைக்கு கொடுக்கலாம் வச்சு பட்டியல் போடுறாங்க. அப்படி இது பட்டியல் அவசரமாக தயாரிச்சு இல்லாத திட்டத்தெல்லாம் சேர்த்து அவமானப்பட்டாங்க. யார் இருந்தாலும் இதெல்லாம் வரும் சார்.
தமிழ்நாட்டுன்னு கொண்டு வந்த சிறப்பு திட்டம் என்னன்னு நான் கேட்குறேன். காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சிங்களா? வர விடாம தடுக்கிறதுக்கு என்னவெல்லாம் யோகியமற்ற காரியங்கள் செய்யணுமோ அத்தனையும் செஞ்சது பிஜேபி. சரிதானா? நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நீங்களும் செய்யல, உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டு சில நல்லதை பண்ண சொன்னாலும் பண்றதை தடுக்கிறீங்கன்னா அப்ப நீங்க எப்படி, எந்த ஜென்மத்தில் நீங்க தமிழ்நாட்டை ஆளுவீங்க? கவர்னர் இவ்வளவு அக்கிரமம் பண்றாரு, ஓடோடி வந்து பாதுகாக்கிறீங்க. சிலது பண்ண கவர்னருக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை ஒதுங்கி ஓடுறீங்க. இந்த உணர்வு மாறாத வரைக்கும், இந்த சில்மிஷம் கலந்த மனப்பான்மை மாறாத வரைக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபி வளராது. சும்மா போலிகளாக சில பேர் வச்சு பேச வைக்கலாம். 11.4 வாங்கிட்டோம். 11 யாரெல்லாம் இருக்கிறா? ஓபிஎஸ் வாங்கின 3 லட்சம் ஓட்டு இருக்கு, டிடிவி வாங்கின 2 லட்சம் ஓட்டு இருக்கு. மதுரையில் சிவகங்கையில் 2ஆம் இடம் எப்படி வந்தீங்க? எப்படி சார் வந்தீங்க? அதெல்லாம் யார் ஓட்டு இருக்கு? நிஜமா அண்ணாமலைக்காக எப்படி அங்க கோயம்புத்தூர்ல 2ஆம் இடம் வந்து அண்ணாமலை தனிப்பட்ட பிஜேபியை தாண்டி தனிப்பட்ட அண்ணாமலைக்கு செல்வாக்குனால 2ஆம் இடம் வந்த மாதிரி அங்க தினகரனுக்கு ஓபிஎஸ்க்கும் இருக்கிற அந்த செல்வாக்கு தான் மதுரையில் சிவகங்கை நீங்க 2ஆம் இடம் வர்றீங்க. இதை மறக்க முடியுமா? முடியாது. அப்ப அவங்க ஓட்டெல்லாம் இருக்கிற சேர்த்தா நீங்க 11 எடுத்தோடனே பிஜேபிக்கு 11.4% இருக்கு. யாரை ஏமாத்துறீங்க? இது யாருக்கும் பிரயோஜனப்படாது. மாறா உங்களுக்கு நீங்களே துரோகம் பண்ணிக்கிறீங்க, உங்க தொண்டர்களை ஏமாத்துறீங்க. இந்த பொய் கணக்குகளை எல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் மனப்பூர்வமா அவங்க கவனம் செலுத்தினாங்கன்னா தாராளமா இங்க பிஜேபிக்கு இடம் உண்டு. அவர்களும் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டை ஆளுவார்கள், ஆள்வதில் தவறல்ல. ஆனால் இந்த மனப்பான்மை மாறுற வரைக்கும் ஒரு துளி கூட பிஜேபி வளராது, வளர விடக்கூடாது.